அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். நம்ம கிச்சனில் நான் எப்படிலாம் பொருட்களை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்றதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம கிச்சன் பார்த்தீங்கன்னா செமி ஓப்பன்டு கிச்சன். ஃபுல்லி ஓப்பன்டாக இருந்தது தான் கொஞ்சம் தூக்குனாப்பில் இருக்கணும் அப்படின்ட்டு செமி ஓப்பன்டு கிச்சனாக வச்சுருக்கோம். ஒரு ஆர்ச் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அதை அடுத்த வீடியோவில் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்றதை பற்றியுமே ஃப்ரிட்ஜோட ஆர்கனைசேஷன் பற்றியுமே தொடர்ந்து காட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஷெல்ஃப், அந்த செமி ஓப்பன்டுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு தூண் மாதிரி எழுப்பி அதுக்கு மேலே 2 ஷெல்ஃப் வச்சுருக்கேன். இந்த ஷெல்ஃபில் ஒரே ஈவனாக இருக்கணுன்றதுக்காக கண்ணாடி பாட்டில்ஸ் ஃபுல்லாகவே ஒரே சைஸஸில் வாங்கி வச்சுருக்கேன். அதில் தானியங்கள் போட்டிருக்கேன். எந்தெந்த தானியங்கள் எப்பப்போ காலியாகுதோ அந்தந்த டைமிங்கில் ஃபில் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். கீழே கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சமைச்ச பாத்திரங்கள் வச்சுருக்கேன். ஒரு ஹியூமிடிஃபயர் வச்சுருக்கேன். ஹியூமிடிஃபயர்னால் நமக்கு அந்த ஸ்மெல் வரும் இல்லையா, நல்லா சார்ஜர் போட்டோம் அப்படின்னா அதில் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் வரும். அதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். இந்த பக்கம் கேஸ் ஸ்டவ்வுக்கு ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு சாப்பிங் போர்டு, ஒரு தூபம் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் பெப்பர், உப்பு, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், என்னோட தைராய்டு டேப்லெட்டு, டிஷ்யூ பேப்பர், அதுக்கப்புறம் அந்த லைட்டர் வச்சுருக்கேன். கொஞ்சம் மணி பிளான்ட்டும் உரலும் வச்சுருக்கேன். இது மட்டும்தான் இந்த பக்கம் வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்திலே ஒரு கிளாக் வச்சுருக்கேன். இந்த கிளாக் வைக்கிறதோட ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு அடிக்கடி இந்த வேலையை இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ற ஒரு ஞாபகத்துக்காக அதை வச்சுருக்கேன். எப்படி சொல்கிறதுனா, எனக்கு சம்டைம்ஸ் இந்த சோம்பேறித்தனம் வருது, இல்லை அப்புறம் பார்த்துக்கலான்னு. ஏன்னா நானும் மனுஷி தானே. எனக்கு அப்படி ஏதாவது தோணும்போது, இல்லை இன்னும் நீ வேகமாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக எனக்கு அந்த கிளாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக இங்கே வச்சுருக்கேன். ஆனால் இங்கேருந்து பார்த்தோன்னா ஹாலில் இருக்கக்கூடிய கிளாக் எனக்கு தெரியும். இருந்தாலும் இங்கே இருந்தால் நல்லா இருக்கும்னு அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பக்கமாக கேஸ் ஸ்டவ்வில் அழகாக ஒரு குட்டி கோலம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கேஸ் ஸ்டவ்வை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, இது உடஞ்சி போயிடுது அப்படின்னு ஒரு சில சிஸ்டர் சொன்னீங்க. எனக்குமே இது உடஞ்சிருக்கு. இந்த ஸ்டவ் கிடையாது, இதே கிளாஸ் டாப் ஸ்டவ் உடஞ்சிருக்கு. ஆனால் அது பிராண்டட் இல்லாமல் ஒரு டைம் வாங்கினனால எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. பிராண்டடாக பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ப்ரீத்தி வேலண்டினோ. நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க தேவைப்பட்டால். அடுத்ததாக இந்த ஸ்டாண்டு மாற்றுங்க சிஸ்டர்னு சொன்னீங்க. மாற்றிட்டேன். பட் இந்த வீடியோவில் என்னால் காட்ட முடியல. அடுத்தடுத்த வீடியோக்களில் கண்டினியூவாக காட்டுறேன். அப்படியே கேஸ் ஸ்டவ்லேருந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் ரேக் வச்சுருக்கேன். அந்த ஸ்டெப் ரேக்கில் 4 ஆயில் கண்டெய்னர் வச்சுருக்கேன். இந்த ஆயில் கண்டெய்னர் நான் யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. மேரேஜ் ஆகி எத்தனையோ யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது பிடிச்சதுக்கான ரீசன் என்னென்னா, கை நல்லா உள்ளே போகும். மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் மூடி சொல்லுவோம்ல, லிட்டுமே நல்லா டைட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதுதான் மெயின் ரீசனே. ஆயில் கண்டெய்னர்ஸ் எப்போல்லாம் க்ளீன் பண்ணுவீங்க, இந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே ஸ்டெப் ரேக்லாம் வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிடுவேன். ஒருவேளை உடம்புலாம் சரியில்லை, கொஞ்சம் செட் ஆகலை அப்படின்னா 8 days ஒன்ஸ் இல்லை 10 days ஒன்ஸ் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுவேன். அதே மாதிரி இந்த குக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிருவேன். நான் வீடியோக்காக மட்டும்தான் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கிறேன். மற்றபடி எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று, குக்கிங் பண்ண உடனேயுமே இதை வைப் பண்ணி எடுப்பேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த DIY லிக்விட் நம்ம சேனலில் கூட போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த DIY லிக்விடை வச்சு ஸ்ப்ரே பண்ணி குக்கிங் பண்ண உடனே தொடச்சிட்டா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பரவாயில்ல நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னு தோணும். அதே மாதிரி இந்த ஸ்டெப் ரேக்கில் ஒரு பேப்பர்ஸ், ஒயிட் கலரில் பேப்பர்ஸ் போட்டிருக்கேன். அது இன்னுமே பார்த்திங்கன்னா அந்த ஆயில் சிந்தாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, இந்த கண்டெய்னர்ஸில் ரொம்ப ஆயிலெலாம் சிந்துறது கிடையாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் இது. அடுத்ததாக இதை பற்றி கேட்டிருந்தீங்க. இந்த கூடெல்லாம் நான் எங்கேயும் வாங்கலை. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் கிஃப்டாக கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அம்மா தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்க்கு லெஃப்ட் சைடில் இங்கே தான் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ரேக்குக்கு மேலே கரண்டி ஸ்டாண்டு போட்டிருக்கேன். கரண்டி ஸ்டாண்டுக்கு கீழே பாத்திரம் கூட. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பேஜ் கவரு, அதுக்கப்புறம் இந்த காய்கறிலாம் வாங்கக்கூடிய அந்த கவர்ஸ் எல்லாம் வச்சுருப்போம்ல, அது வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்று வச்சு அதுக்கு மேலே ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் ஒன்று வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் கிரானைட்டை கட் பண்ணி இந்த டிஷ்வாஷிங் லிக்விடு, ஸ்ப்ரேயரு, அதுக்கப்புறம் டிஷ்வாஷிங் பாக்ஸ் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே டஸ்ட்பின் வச்சுருக்கேன். டஸ்ட்பின்குள்ளேயுமே ஒரு கவர் போட்டு எப்பயும் ரெடியாக வச்சுருப்பேன். அப்போ தான் நம்ம டக்குன்னு குப்பையை தூக்கி போடுறதுக்கு ஆசையாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும்.
அதுக்கப்புறமா சிங்க்கில் அந்த டேப்பு பார்த்தீங்கன்னா எப்பயுமே கையோடு நம்ம எவ்வளோ பாத்திரம் கழுவுறோமோ கழுவுன கையோடு கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம நம்ம அந்த நான் சொல்லியிருந்த இல்லையா டிஐவை லிக்விடு ஸ்ப்ரே பண்ணி இல்லை அப்படி இல்லைன்னா டிஷ்வாஷிங் லிக்விட் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோன்னா நல்லா சுத்தமாகிடும். அப்படியே சிங்க்குக்கு லெஃப்ட் சைடில் தான் ஒரு சின்ன ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கேன். இந்த ஃபிஷ் டேங்க் எவ்வளோ, இந்த ஃபிஷ் எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க. இது சேர்த்தே வந்து 250க்கு வாங்கியிருந்தேன். ஃபிஷ் வந்து 150, ஃபிஷ் டேங்க் வந்து 100 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். தெரிஞ்ச ஷாப்புன்றனால வாங்கியிருந்தேன். அதுக்குள்ளே போட்டிருக்கிற கல், அந்த பாட்டு, மணி பிளான்ட் எல்லாமே நம்ம ஏற்கனவே வச்சுருந்ததை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு கீழே அந்த டேங்க் தேயாமல் இருக்கிறதுக்காக ஒரு யோகா மேட்டு ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பவுலில் அது வந்து பழைய உப்பு ஜாடி, அந்த உப்பு ஜாடியிலே மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அப்படியே நம்ம ஃபிஷ் டேங்க்குக்கு பக்கத்துலேயே அவன் வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணாத ஒரே பொருள்னா அவன் தான். ரொம்ப விரும்பி யூஸ் பண்ண ஒரு பொருள் இப்போ ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமலே வச்சுருக்கேன். அவனுக்கு மேலே ஒரு கிராஸ் மேட் போட்டு அதில் பார்த்திங்கன்னா நம்ம புத்தரும் ஜலதீபமும் ஏற்றி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ஷெல்ஃப் இருக்கும். அதில் ஒரு 2 குக்வேர் வச்சுருக்கேன். புத்தர் பார்க்கும்போது ஒரு யூனிட்டாக ஒரு கரெக்டாக ஈவனாக இருக்கணுன்றதுக்காக பின்னாடி ஒரு 2 புக்ஸ் வச்சுருக்கேன். அவருக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு பிடிச்ச ஜலதீபமும் பார்க்க ரொம்ப அழகாக நீட்டாக வச்சுருக்கேன். நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அதாவது நம்ம டாப் சொல்லுவோம்ல, அதாவது தளம்னு சொல்லுவோம்ல, அந்த தளத்தை தவிர எல்லா இடத்துலையுமே டைல்ஸ் போட்டிருப்பேன். அதுதான் நான் செஞ்ச ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஒர்க்குன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். நம்ம எந்த செலவு பண்ணுறோமோ இல்லையோ, மாடர்ன் கிச்சன் செய்கிறோமோ இல்லையோ, நம்ம கிச்சனில் முதல்ல எல்லா இடத்துலையும் டைல்ஸ் போடுறது ரொம்ப நல்ல விஷயம்னு நான் சொல்லுவேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா புத்தருக்கு பக்கத்தில் ஒரு ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா டாப் லேயரில் மிளகாய் தூள் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி இதெல்லாமே டாப் லேயரில் வச்சுருக்கேன். செகண்ட் ஷெல்ஃபில் பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, பொட்டுக்கடலை, டீ தூள், சர்க்கரை இது எல்லாமே செகண்ட் ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். இந்த ஷெல்ஃபுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகும்போதே அது பார்க்குறதுக்கு பிரைட் அண்ட் லுக்காக இருக்கும். அப்படியே செகண்ட் ஷெல்ஃபுக்கு வந்தீங்க அப்படின்னா பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் மாவு வகைகள், அதுக்கப்புறமா இங்கேயும் இந்த மூக்கடலை, டீ தூள், சர்க்கரை இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் 75% வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் பாட்டில்ஸில் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாலுமே பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கிராசரி ஐட்டம் எல்லாமே வச்சுருக்கேன். மேக்ஸிமம் டம்ப் பண்ணி பக்கெட்டுக்குள்ளே நான் வைக்க மாட்டேன். அப்படி வைக்கும்போது நம்ம என்னென்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமலே போயிடும். அதனால் விசிபிளாக நம்ம இப்படி ஓப்பன் பண்ணும்போதே என்னென்ன இருக்குன்றது பார்க்குற மாதிரி வைக்கணும். அப்போ தான் புழு பூச்சிகள் பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கிறதுக்கு பெட்டராக இருக்கும். நம்ம என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறது நமக்கும் தெரியும். வெளியில் போகும்போது நம்ம லிஸ்ட் பண்ணிட்டு போகும்போது இதுதான் வாங்கணும், இதுதான் தேவை அப்படிங்கிறதுமே நமக்கு கிளாரிஃபை ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு கீழே தேர்டு ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன். அஞ்சரை பெட்டி 3 வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து டிஃபன் பாக்ஸ், அது ஒரு ஈவனாக இருக்கட்டும்ன்றதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்கேன். கீழே உள்ளது ஃபுல்லாகவே மிளகாய்த்தூள், அந்த மாதிரி பொடி வகைகள் வச்சுருக்கேன். செகண்ட் லேயரில் உள்ளது ஃபுல்லாகவே கடுகு, சீரகம் இதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மிளகாய்த்தூள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பரிமாறி வச்சுருக்கேன். அடுத்ததாக என்னென்ன டைம் கிடைக்கிதோ அதில் ப்ரீ பிளானிங் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன். இதுக்கு வேறு ஒருத்தர் 2 வேலை செய்யணுமா, இதை வேறு ப்ரீ பிளானிங்கான்னு கேட்பீங்க. அதெல்லாம் டீட்டெயிலிங்காக அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் காட்டுறேன். இந்த மாதிரி தான் டாப் லேயரில் உள்ள, அதாவது ஃபஸ்ட்டு கபோர்டில் உள்ள அந்த 3 ஷெல்ஃபுமே வச்சுருக்கேன். ஒரு கபோர்டை 2ஆக டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 2ஆக டிவைட் பண்ணுறதோட ரீசன் என்னென்னா, அந்த எப்படி சொல்கிறது, உடன் கபோர்டோ இல்லை யூபிவிசி, பிவிசி எதுவாக இருந்தாலுமே நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்கும். நீங்களுமே வீடு கட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே சிங்கிள் டோராக இல்லாமல் டபுள் டோராக போட்டு பாருங்கள். கீழே பார்ட்டிஷனாக அந்த மாதிரி போட்டு பாருங்கள். அடுத்ததாக கீழே ஒரு 2 ஷெல்ஃப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் மிக்ஸி, ஜாரு, அதுக்கப்புறம் ஜூஸரு, கிரைண்டரு இது ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். எனக்கு கபோர்ட்
கபோர்டில் அதாவது கேபினெட்டில் வைக்கிறது பிடிக்காது. அதுக்கு கீழே இந்த எக்ஸ்டர்னாக இருக்கக்கூடிய கிராசரி ஐட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குல்ல, டிஷ்யூ பேப்பரு, அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கவரில் வாங்கக்கூடியது, காஃபி பவுடர், இது எல்லாமே எக்ஸ்டர்னாக உள்ளது வச்சுருக்கேன். பக்கத்தில் ஒரு சின்ன ட்ரே இருக்கு இல்லையா, அதில் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அதுக்கப்புறமா நம்ம சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, தேங்காய் எண்ணெய், இது எல்லாமே அதில் வச்சுருக்கேன். இதில் கிராசரியுமே ரொம்ப ஃபில் பண்ணலை, இருக்கிற கிராசரியை மட்டுமே அப்படி அப்படியே காமிச்சிருக்கு. எண்ணெய் இதெல்லாமே எது எது காலியாக இருக்கோ, எது எது வந்து அடுத்து கண்ணாடி பாட்டில்ஸ், அதாவது பீங்கான் ஜாடிகளில் ஊற்றணுமோ அது எல்லாமே தேவைப்படுறத அந்தந்த பாக்ஸில் செட்டில் பண்ணி வச்சுட்டு, இதில் எக்ஸ்டர்னாக இருக்கிறது மட்டும்தான் வைப்பேன். அப்போ தான் அடுத்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரியும். எல்லாத்தையும் மொத்தமாக வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவைன்றது தெரியாது. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு. அதாவது ஆற்றுலன்னா ஓடுற ஆற்றுல கிடையாது, அதாவது ஐயர் ஆற்றுலலாம் சொல்லுவாங்க இல்லையா, வீட்டில் போட்டாலும் நம்ம வீடு தானே அப்படின்னு இல்லாமல் மொத்தமாக எதையும் போடக்கூடாது, எல்லாத்தையுமே அளவாக போட்டு செய்யணும்பாங்க. அதுக்காக தான் ஒரு சில பொருளை பிரித்து வச்சுருக்கேன். அப்போ தான் வண்டு பிடிச்சாலுமே தனித்தனியாக தெரியுன்றதுக்காக. இதெல்லாம் நம்ம எடுத்து அதை நம்ம கரெக்ட் பண்ணணுமே, இதெல்லாம் மேனேஜ் பண்ணணுமே நீங்கள் யோசிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கண்ணாடி பாட்டில்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். இல்லை அப்படியும் இல்லை அப்படின்னா என்ன கண்டெய்னர் யூஸ் பண்ணாலும் அது கையோடு சமையல் முடிச்ச கையோடு தொடச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கிச்சன் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம கிச்சனில் நிற்கும்போது ஒரு எரிச்சல் ப்ரெஷர் வராமல் பார்த்துக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 6 ட்ராயர்ஸ் வச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ட்ராயரில் இந்த பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே அதில் வச்சுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் ரேராக எடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அதில் வச்சுருக்கேன். இதில் கெஸ்ட்டு வந்தால் தேவைப்படுற டம்ளர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இது எதுவுமே என் பசங்க தொடமாட்டாங்க. இதெல்லாம் நான் எப்படி சொல்கிறதுனா, என்னோடய மெயின்டெனன்ஸில் மட்டும்தான் இருக்கும். அவங்க வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா அடுத்தடுத்து பாத்திரங்கள் சேர நமக்கு ஒரு ப்ரெஷர் ஆகும் இல்லையா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 5-6 பிளேட்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பேன். அதே மாதிரி சைடிஷுக்குன்னு ஒரு குட்டி குட்டி பிளேட்ஸ் வச்சுருக்கேன். குட்டி குட்டினா இந்த வெஞ்சன கிணம்னு சொல்லுவோம்ல நம்ம மதுரை சைடில், அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கேயுமே கெஸ்ட்டு வந்தால் எடுக்கிறதுக்காக கண்ணாடி கப்ஸ் வச்சுருக்கேன் இங்கே. இப்போ எங்கள் வீட்டில் டீ காஃபி குடிக்கணும் அப்படின்னா 5 டம்ளர் தான். அடுத்த வேளை ஒரு வேளை டீ குடிக்கணும் அப்படின்னு யோசிச்சா கூட நாங்கள் விலக்கி தான் எடுப்போம். எனக்கு உடம்பு முடியலைனாலுமே அம்மா டம்ளர் எங்கன்னு வேறு ஷெல்ஃபை என் பசங்க தொட மாட்டாங்க. அதை வாஷ் பண்ணிவிட்டு டீ காஃபி இல்லை பால் எதுவாக இருந்தாலும் ஊற்றி குடிப்பாங்க. ஸோ எனக்கு சிங்க்கு நிறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இவ்வளோ கத்தி எதுக்கு, இவ்வளோ இது எதுக்குன்னு கேட்பீங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன்டாக அதில் பார்ட்டிஷன் எல்லாமே இருக்கும். அப்படியே என்னோடய கத்தி, அதுக்கப்புறமா பருப்பு மத்து, சப்பாத்தி கட்டை இதெல்லாமே ஓப்பனாக போடாமல், என்னோடய டூல்ஸ் எல்லாமே ஓப்பனாக போடாமல் அதுக்குன்னு ஒரு பேஸ்கெட் போட்டு ஸ்பூன்ஸுக்குன்னு தனியாக பேஸ்கெட் போட்டு வச்சுருக்கேன். இதுலேயுமே பசங்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தேவைப்படுற ஸ்பூன்ஸை எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்த டைம் வேணும்னா ஒன்று சிங்கில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதில் தேவைப்பட்டால் ஒருவேளை வாஷ் பண்ணியிருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லையா சிங்கில் இருக்குதா அப்படின்னா அதை நீங்கள் வாஷ் பண்ணி தான் எடுக்கணும்னு ஒரு ரூலும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எனக்கு சிங்க்கு வந்து நிறையக்கூடாது. எல்லா பெண்மணிகளுக்கும் உள்ள ஒரு கவலையே அதுதான். சிங்க்கு நிறைஞ்சு நமக்கு கிடக்கும். அதுவே வந்து நமக்கு ரொம்ப ஒரு டென்ஷனை கொடுக்கும். நம்மளால் மற்ற வேலைகள் செய்ய தோணாது. கிச்சனில் நின்னாலே ஒரு வெறுப்பு தட்டும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கிச்சனை நல்லா ஆர்கனைஸ்டாக வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் நல்லா க்ளீனாக வைக்கும்போது நமக்கு அங்கே நிற்கிறதுக்கு ஒரு ஆசையாகவும் இருக்கும். அடுத்ததாக அதுக்கு கீழே உள்ள ட்ராயரை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு தேவையான டிஃபன் பாக்ஸஸ், என் ஹஸ்பண்டுக்கு கொடுக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸஸ் இது மட்டும்தான் வச்சுருக்கேன். இதுவுமே நிறையலாம் வைக்கல. குழம்பு ஊற்றுறதுக்கு ஒரு 3 பாக்ஸஸும் ஒரு தூக்கு அது வச்சுருக்கேன். அது போக ஒரு 2-3 டிஃபன் பாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ கெஸ்ட்டு வந்தால் கூட நான் தனியாக அதுக்குன்னு ஒரு 2 பாக்ஸ் தனியாக தான் வச்சுருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் ட்ராயர் காமிச்சிருந்தேன் இல்லையா, அதில் தனியாக டிஃபன் பாக்ஸஸ் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸ்வேர் ஃபுல்லாகவே அதில் தான் வச்சுருக்கேன். மிக்சிங் பவுல், அதுக்கப்புறமா அவனில் யூஸ் பண்ணுற பவுல்ஸு. எனக்கு கிளாஸ்னால் ரொம்ப 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 பிடிக்கும். கிளாஸில் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். அந்த கார்னர் ஷெல்ஃபுக்குள்ளே கேஸ்ட் அயர்ன் குக்வர்ஸ் வச்சுருக்கேன். பக்கத்தில் கடாய், அதுக்கப்புறம் பிரியாணி அண்டா,
அதுக்கு மேலே மாவு கரைக்கிற ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா சிங்க் இருக்குது. சிங்க்குக்கு அடியில் எதுவுமே நான் வைக்கல. இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்ம மிக்சிங் பவுல் எல்லாமே எவர் சில்வரில் வச்சுருக்கிறது ஃபுல்லாகவே இதுக்கு கீழே வச்சுருக்கேன். அதாவது நம்ம கிராசரி யூனிட் காமிச்சோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் உள்ள ஷெல்ஃபு தான் இது. ஃபிஷ் டேங்க்குக்கு கீழே உள்ள ஷெல்ஃபு தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா இட்லி பாட்டு பெருசு சின்னதுன்னு 2 வச்சுருக்கேன். எங்களுக்கு மேக்ஸிமம் சின்னதே சரியாக இருக்கும். கெஸ்ட்டு வந்தால் யூஸ் ஆகுறதுக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பக்கம் சின்ன சின்ன அந்த குழம்புலாம் சோமாருவோம்ல அந்த பவுல்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டோரில் 2 ஸ்டிக்கி நெயில்ஸ் போட்டு அதில் இந்த ஃபில்டர் எல்லாமே இந்த பக்கமும் இந்த பக்கம் ஒரே ஒரு பால் காய்ச்சுவோம் இல்லையா, டீ போடுற அந்த பாத்திரம் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதுதான் நம்ம கிச்சன். வேறு எதுவுமே இதில் இப்படி தான் இந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா, டெய்லி 1/2 அன் ஹவர் எனக்கு க்ளீனிங்க்குன்னு நான் ஒதுக்குவேன். இப்படி ஒதுக்குறனால எனக்கு எக்ஸ்டர்னா இன்றைக்கி க்ளீன் பண்ணணும், நமக்கு குப்பையாயிருமே அப்படின்ற ஒரு எண்ணம் வராது. அப்படியே இந்த பக்கம் கேஸ் ஸ்டவ்வுக்கு ரைட் சைடில் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ஷெல்ஃப் மாதிரி விட்டுருக்கோம். ஷெல்ஃபு கிடையாது, ஓப்பனாக ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கோம். அதில் 2 காய்கறி கூட வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம், தேங்காய், அதுக்கப்புறமா பக்கத்தில் அதுலேயுமே பூண்டு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்தால் மட்டும் ஃப்ரூட்ஸ் இதில் போடுவேன். மற்றபடி பூண்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு அந்த சைடில் கொஞ்சம் உள்ளே தள்ளி பார்த்தோன்னா கேஸ் ஸ்டவ் சிலிண்டர் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதுதான் நான் கிச்சனில் வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆணி அடித்து இந்த பேன்கேக் செய்வோம்ல அந்த தவா ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னா, டெய்லி 1/2 அன் ஹவர் க்ளீனிங் இருக்கட்டும், பூண்டு இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், இன்னொன்று இந்த மசாலா டப்பாஸ் எல்லாமே தொடச்சி வைக்கிறதுக்காக இருக்கட்டும், டெய்லி 1/2 அன் ஹவர். நான் கிச்சன் கேஸ் ஸ்டவ் துடைக்கிறத பற்றி சொல்லலை, கவுண்டர் டாப் துடைக்கிறத பற்றியுமே நான் சொல்லலை. இதெல்லாம் நம்ம கவுண்டர் டாப்லாம் தொடச்சி முடித்ததுக்கப்புறமும் அப்படி இல்லை அப்படின்னா குக்கிங் பண்ணுற டைமிங்கில் மசாலா டப்பாஸ், அதுக்கப்புறம் அஞ்சரை பெட்டி இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாத்தையுமே ஒரு 1/2 அன் ஹவர் ஒதுக்கி கொஞ்சம் நேரம் தொடச்சி வச்சுருவேன். கையோடு சமையல் பண்ணும்போது அந்தந்த பாக்ஸஸை தொடச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கிச்சன் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு நீட்டாக இருக்கும். எந்த ஷெல்ஃப் எப்போ ஓப்பன் பண்ணாலுமே ஆர்கனைஸ்டாக இருக்கும். அதே மாதிரியுமே கையோட ஒரு பொருளை எடுக்கிறோம் அப்படின்னா கையோடு அதை அசம்பிள் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, அடுக்கி வைக்கிறத தான் சொல்கிறேன். அடுக்கி வச்சுட்டோம்னாலே பார்க்குறதுக்கு நீட் அண்ட் லுக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் நம்ம கிச்சனில் நின்று சமைக்கும்போது இந்த மாதிரி நமக்கு பீஸ்ஃபுல்லாக இது என்னோடய கிச்சன் அப்படின்னு நமக்கு தோணணும் இல்லையா, அந்தளவுக்கு நம்ம தான் நம்ம கிச்சனை பார்த்துக்கணும் இல்லையா. அடுத்ததாக இந்த லோட்டஸ் ஸ்டிக்கர் வாலில் ஒட்டியிருக்கேன் இல்லையா, இது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இது நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கோலம் இப்போ நான் காமிச்ச கோலத்துக்கும் ஸ்டார்டிங்கில் காமிச்ச கோலத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோ கொடுத்துருப்பேன். அன்னைக்கு போட்ட கோலம் தான். லாங் வீடியோ எடுப்போன்னு நினச்சி தான் நான் போட்டிருந்தேன். பட் டைம் பத்தலை, கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலைகள் இருந்துச்சு. அதை பற்றிலாம் தெளிவாக சொல்கிறேன். என்னோடய குரலுமே கொஞ்சம் சேஞ்சஸாக தான் தெரியும். அதை பற்றியும் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் வெளியில் போயிட்டு வந்தேன், 2 நாளுமே கொஞ்சம் ரெஸ்ட் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருந்தனால கொஞ்சம் குரல்லையுமே சேஞ்சஸ் இருக்க தான் செய்யுது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு கிச்சன் பெருசாக இருக்கணும், சின்னதாக இருக்கணும், சின்னதாக இருக்குது ஆர்கனைஸ் பண்ண முடியல அப்படிலாம் கிடையாது. நம்ம எப்படி சொல்லணும்னா, எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வேலைகள் அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கும் நல்லா பெரிய கிச்சன் வேணும், நல்லா ஆர்கனைஸ் பண்ணணும், எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் பரவாயில்ல, என் கிச்சனை நான் நல்லா பார்த்துக்கிருவேன்னு யோசிக்கிறீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் செய்யுங்க. நீங்கள் இருக்கக்கூடிய அந்த கிச்சனை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சு அந்த மகாலட்சுமி தேவியும் அன்னபூர்ணி தாயாரையும் வழிபட்டுக்கிட்டே வாங்க. பூமி தாயாரும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல பெரிய வீடு, கிச்சன் எல்லா வசதிகளோட வீட்டை வாங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, இல்லை கட்டக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.